ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. ஜூஸியான பிரியாணி வேணும்னு கேட்குறீங்க. அதுக்கு இப்படி தான் செய்யணும். வடை பிரியாணி செய்யும் போது தண்ணியில் அரிசி அதிகமாக வெந்துடுச்சுன்னா நீர் இழுத்துடும். ஆனால் அதை ஒரு 30-40% அளவுக்கு வேக வச்சு மசாலாவில் சேர்த்து எண்ணெயோடு அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணும்போது தான் அந்த அரிசி நல்ல ஜூஸியாக கிடைக்கும். ஜூஸியாக வர காரணம் வட்டாவும் ஒரு பங்கு இருக்குது. எந்த அளவுக்கு சரியான வட்டாவை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வதக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வந்து எண்ணெயில் அந்த மசாலா கொதிக்கணும். அப்போ தான் அதிக அரோமாவும் கிடைக்கும், உங்களுக்கு பிரியாணி ஜூஸியாகவும் இருக்கும். முக்கியமாக மசாலாவில் அந்த கறியோட எசன்ஸும் ஆயிலும் பிரிஞ்சு வந்தாதான் உங்களுக்கு அரிசியில் ஒரு மினுமினுப்பான தன்மையோட ஜூஸியான பிரியாணி கிடைக்கும். கறி கூட மசாலா ஒட்டி கறி ஜூஸியாக வேணும்னு கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வீடியோ போடுறேன்.